ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம சிங்கர் சொர்ணலதா மேம் அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க இந்த மண்ணுலகில் இப்போது நம்ம கூட இல்லைனாலுமே அவங்க பாடல்கள் மூலமாக தினம்தோறும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இதயத்தில் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. அவங்க ஜானகி அம்மா, சித்ரா அம்மா அவங்கெல்லாம் அவங்க பீக்கில் இருந்த டைமில் இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்களோட இனிமையான குரல் மூலமாகவும் பாடும் திறன் மூலமாகவும் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அவங்கள கம்மிங் கியூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர் சொர்ணலதா மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஹ்மான் சாரோட மியூசிக் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு சிங்கர்னால் அது நம்ம சொர்ணலதா மேம் தாங்க. அவங்க பிறந்தது கேரளா. ஆனால் அவங்க ஃபேமிலி அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கர்நாடகாவில் சிமோகான்ற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதனால் கூட சொர்ணலதா மேம் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா சாங்ஸ் நோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கன்னடாவில் தான் எழுதுவாங்களாமா. அவங்க சிங்கிங் தவிர கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ட்ரெயின் ஆகியிருந்தாலும் கூடவே அவங்க அப்பா அம்மா ஹார்மோனியம், கீபோர்டு அதிலெல்லாம் கூட அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியே ஒரு மியூசிக் ஃபேமிலின்னு சொல்லலாங்க. அவங்க மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டேஜ் ஷோஸில் பாடியிருக்காங்களாமா. அதுக்கப்புறமா சென்னையில் வாய்ப்பு தேடி வந்தவங்களுக்கு 1987 எம்எஸ்வி முதல்ல லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் மூலமாக வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவும் கூட பாடின சிங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஜே யேசுதாஸ் சார் அவர்கள். அவங்க கூட சின்னஞ்சிறு கிளியே அப்படின்ட்டு நீதிக்கு தண்டனை படத்தில் தான் முதலாக பாடல் பாட ஆரம்பிச்சிருக்காங்க 1987. அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மான், இளையராஜான்னு முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸ் பல பேரோட மியூசிக்கில் பாடியிருக்காங்க. அவங்க பாடின லாங்குவேஜஸ் பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, உருது, ஒரியா, பெங்காலின்னு அந்த லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுதுங்க. அவங்க பாடின முக்கியமான பாடல்கள் பார்த்தோன்னா தமிழில் சத்திரியன் படத்தில் மாலையில் யாரோ, சின்ன தம்பி படத்தில் போவோமா ஊர்வலம், கருத்தம்மால போராளி பொண்ணு தாயி, அப்புறம் என் ராசாவின் மனசிலையில் குயில் பாட்டு, இந்த மாதிரி பாடல்கள் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சோகமான பாடல்களை இவங்க வாய்ஸில் கேட்கும்போது ஏதோ உள்ளே இருந்து பாடுற ஒரு ஃபீலிங் இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அலைப்பாயுதையில் எவனோ ஒருவன், அப்புறம் சொல்லிவிடு வெள்ளி நிலவே, அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக படிச்சிருப்பாங்க. இசை ஞானி இளையராஜாவோட மியூசிக் டைரக்ஷன்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். இதை தாண்டி ஏஆர் ரஹ்மான்கிட்ட பார்த்தோன்னா முக்காப்புலா சாங்கு, அப்புறம் அக்கடான்னு நாங்கள் நட போட்டா, அந்த பாடல்கள்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் அவங்க படிச்சிருப்பாங்க நோட்டில். இதே மாதிரி தெலுங்குலையும் பார்த்தோன்னா ராமம்மா சிலக்கம்மா, அப்புறம் ஹிந்தியில் பார்த்தோம்னா ஹே ராமா கியா ஹுவா அப்படின்ட்டு நிறையா பாடல்கள் படிச்சிருக்காங்க. அவங்க அவங்களோட மியூசிக் கேரியரில் பெஸ்ட்டு மூமெண்ட்னு எதை சொல்கிறாங்கன்னா, முகால்-இ ஆசம்ங்கிற பழைய ஹிந்தி மூவியில் லதா மங்கேஷ்கர் அவங்க படித்ததை தமிழில் அனார்கலின்னு ரீமேக் பண்ணும்போது எல்லா சாங்குமே சொர்ணலதாஜி தான் படிச்சிருப்பாங்க. அதை நௌசாத் அலின்னு அந்த காலத்தில் பாப்புலரான மியூசிக் டைரக்டர் புகழ்ந்து சொன்னதை தான் அவங்க சொல்கிறாங்கங்க. அவங்க பர்சனலாக கூட ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் கேரக்டருங்க. அவங்க வாய்ஸ் மாதிரியே அவங்க கூட அந்த காலத்தில் சேர்ந்து படித்த சித்ரா அம்மா, சுஜாதா, எஸ்பிபி, மனோஜ் சார் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்களாமா. கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்களாமா. 2010 செப்டம்பர் 12 அவங்களுக்கு லங் ரிலேட்டட் இஷ்யூஸ் மூச்சு விட திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்கங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.